வணக்கம் நண்பர்களே. நமது பூமி 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என்பதை நீங்கள் அறிவீர்களா? சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரிய குடும்பம் ஒரு மிகப்பெரிய வாயுவும் தூசியும் நிறைந்த மேகமாக இருந்தது. இதுவே சூரிய நெபுலா எனப்படும். இவ்வாறு சூரிய நெபுலா சுருங்கிய போது அதன் மையத்தில் சூரியன் உருவாக சுற்றியுள்ள பகுதியை ஒரு பெரிய சுழலும் பலகையாக மாற்றியது. துகள்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து பிளானெட்டிசிமல்ஸ் எனப்படும் சிறிய உடல்களாக வளரத் தொடங்கின. இவை பல மில்லியன் ஆண்டுகளில் மோதிக்கொண்டே மிகப்பெரிய கிரகங்களை உருவாக்கின. பூமி உருவான போது அதிக வெப்பம் மற்றும் கொந்தளிப்பின் காரணமாக அதன் மையத்தில் கனமான உலோகங்கள், குறிப்பாக இரும்பும் நிக்கலும், தாழ்ந்து மையத்தை உருவாக்கின. இதனால் பூமியின் மையம் இரும்பு மற்றும் நிக்கல் ஆகியவற்றால் உருவாகி மேலாக உள்ள பகுதிகள் காம்பிரான் மற்றும் மேற்பரப்பாக மாறின. பூமியின் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட தீவிர எரிமலை செயல்பாடுகள் மூலமாக வாயுக்கள் வெளியேறி பூமியின் முதற்கட்ட வளிமண்டலத்தை உருவாக்கின. இதே சமயம் கடும் வெப்பம் நீராவியை உருவாக்கி அது தணிந்ததும் கடல்கள் உருவாகின. பூமியின் வயதை அறிய ரேடியோமெட்ரிக் டேட்டிங் எனப்படும் நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர். கிழக்கு ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜிர்கான் கற்கள் சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானவை என்பதால் பூமியின் வயதை கணிக்க உதவுகின்றன. இதைப்போல் ஐசோடோபிக் ஆய்வுகளும் பூமியின் வயதை கண்டறிய உதவுகின்றன. குறிப்பாக ஈர்ப்பு தன்மை கொண்ட 4 முக்கியமான ஈர்ப்பு நுண்ணிய துகள்கள், குறிப்பாக சீசம், லீட், ஐசோடோப்கள் பாறைகளில் உள்ள மூலக்கூறுகளைப் பற்றி நமக்கு கூறுகின்றன. இதன் மூலம் பூமியின் வயதை கணிப்பதில் மிகவும் நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளன. பூமியின் உருவாக்கத்தின் பின் அது மிக அதிகமான வெப்பம் மற்றும் கொந்தளிப்புடன் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது குளிர்ந்து அதன் மேற்பரப்பு கற்களால் மூடப்பட்டது. தொடர்ந்து பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு பிளேட்டோக்டானிக் செயல்கள் மூலம் கண்டங்கள் மற்றும் பல பூமியின் நிலங்கள் உருவாகின. இவை அனைத்து இயற்கை செயல்களும் பூமியின் தற்போதைய வடிவத்தை உருவாக்கின. நண்பர்களே, இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய நமது சேனலை பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யவும், எங்களது புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காதீர்கள்.